யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிராக இளையராஜா மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தனது புகைப்படம், பெயர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணிக நோக்கில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிராக இளையராஜா மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தனது புகைப்படம், பெயர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைகிறார். வணக்கம் சுந்தரம், தடை தொடர்பான விவரம். நிச்சயமாக மாலதி, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தனது புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க கோரி பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் தனது புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்ட பெயர், குரல் என எதையும் பயன்படுத்தக்கூடாது எனவும், சமூக வலைதளங்களில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட புகைப்படங்களை நீக்க வேண்டும் எனவும், அனுமதியின்றி தனது புகைப்படத்தை பயன்படுத்தியதன் மூலம் கிடைத்த வருமான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். பல்வேறு யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கானது நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் இளையராஜா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை மாஃபிங் செய்தும் ஏஐ தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தியும் வருவாய் ஈட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, பெயரை, புகைப்படங்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு வழக்கறிஞர், தனது புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவாய் ஈட்டுகின்றனர் என்றும், இது தனது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் என்பதால் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ரீல்ஸ், மீம்ஸ்களில் அனுமதியின்றி இளையராஜா புகைப்படத்தை பயன்படுத்துவதாகவும், சில நேரங்களில் அவதூறான கருத்துக்களையும் பதிவிட்டதாகவும் வாதிடப்பட்டது. இளையராஜா தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி யூடியூப் சேனல்களுக்கும் நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். மாலதி, வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சுந்தரம்.